ஹாய் டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஜிம்மினோட ஒன் ஷாட்டோட வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை தாங்க. ஒன் ஷாட்டோட நேம் வந்து கோல்டு சிஓ லவ் வித் பிஏ. ஹீரோயினோட இன்ட்ரோ பார்ப்போமா? உங்கள் நேம் வந்து வயன், 27 வயசு, ஒரு கம்பெனியில் பிஏவாக வேலை செய்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கிறா. அவட நேம் வந்து ஸ்ரீஜா. அப்படியே ஹீரோ பக்கம் வருவோமா? ஹீரோட நேம் வந்து பார்க் ஜிம்மின். இவருக்கு 28 வயசு. நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ப்ரெசன்ட் சீனில் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் இருந்து அவசரமாக ஆஃபீஸ்க்கு போக கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு நடுவில் உங்கள் ஃப்ரெண்டு 10-15 தடவை கால் பண்ணி ஆஃபீஸ்க்கு போயிட்டியா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் அவளுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு கால் கட் பண்ண, இங்கிட்டு ஜிம்மின் சார் கால் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வரலையான்னு கேட்குறாரு. நீங்கள் சார் சீக்கிரம் வர பார்க்குறேன் சார், ஒரு 5 மினிட்ஸ் டைம் தாங்க சார் அப்படின்றீங்க. ஓகே அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு. நீங்களும் சரின்னு காலை கட் பண்ணிவிட்டு ரெடியாகி பஸ் பிடிச்சி ஆஃபீஸ்க்கு போய் உங்கள் கேபினில் பேக்கை வச்சுட்டு வேலை பார்க்கலான்னு பார்த்தா கால் பண்ணி இன்றைக்கி மீட்டிங்க்கான ஃபைலை காணோன்னு மேனேஜர் கால் பண்ணுறாரு. அதுக்கு நீங்கள் சார், நான் உங்கள் கண்ணு முன்னாடி தானே சாரோட டேபிள் மேலே வச்சுட்டு வந்தேன், இப்போ இல்லைன்றீங்க, இருங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் எல்லா ஃபைல் ரேக்லையுமே தேடுறீங்க. எங்கேயுமே இல்லை. கடைசியில் ஜிம்மின் வந்து உங்களை கண்ட மாதிரியெல்லாம் திட்டுறாரு. உங்களுக்கு கோபமாயிடுச்சு. சார், உங்களுக்கு ஃபைல் தானே வேணும், தேடி தரேன், கொஞ்ச நேரம் உங்கள் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க, டென்ஷனில் எது வேணாலும் பேசலான்னு பேசாதீங்க, ஓகேவா சார்? ஆர்மிஸ் கொஞ்ச நாள் எஃப்எஃப் போடலை இல்லையா, அதனால என் வாய் கொஞ்சம் குளறுபடி ஆகுது, என்னை ஏசாதீங்க எல்லாரும். நீங்களும் தேடி கடைசியில் டேபிளுக்கு மேலே அந்த ஃபைலை லாஸ்ட்டாக வைப்பட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்தாங்க சார் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. அவர் சாரி சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்து நீங்கள் கிளம்பி போயிருந்திருப்பீங்க. அதுக்கு பிறகு அவர் கால் மெசேஜ் பண்ணியிருந்திருப்பார். நீங்கள் அது எதுக்குமே ஆன்சர் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. அதனால செம்ம கடுப்பான மனுஷன் உங்களுக்கு லேட் டைமில் நைட் டியூட்டி போட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பார்க்க விட்டார். அடுத்த நாள் காலையில் ஃபுல் டைம் நீங்கள் ஏசியிலேயே இருந்தனால உங்களுக்கு செம்ம ஃபீவர். நீங்களும் 1 வீக் லீவ் கேட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பீங்க. என்னடா இடையிலலாம் திக்குறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்கடா. கொஞ்ச நாள் போடவே இல்லை, ஃபோன் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால தான் இப்படி திக்குது, சரியா? தொடர்ச்சியாக போட்டிருந்தானா, தொடர்ச்சியாக எஃப்எஃப் போட்டிருந்தானா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. நாங்கள் இடைக்கிட தானே வியூஸ் பார்த்து தான் எஃப்எஃப்ஓ ஒன் ஷாட்டோ போடுறோம், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் உங்கள் வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யார்டா இந்த நேரத்தில் வந்திருப்பா? ஜிம்மின் சார், நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அவர் உங்கள் வாயில் கையை வச்சுட்டு எதுவும் பேசக்கூடாது, மேலே மொட்டை மாடிக்கு வா அப்படின்றாரு. ஓகே சார். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தூங்கிட்டாளா அப்படின்னு பார்த்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு போகிற பாதி வழியில் ஜிம்மின் உங்கள் கண்ணை பொத்தி மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. நிற்க வச்சு கண்ணை ஓப்பன் பண்ணி அந்த டெக்கரேஷனை பார்க்க வைக்கிறாரு. நீங்களும் பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஜிம்மின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நீங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறீங்க. அப்போ அவர் அடியை ஒன்று தலையாட்டு, இல்லாட்டி ஹூஹூனாவது சொல்லு
அப்படின்றாரு. அமைதியாக இருக்காத சரியா அப்படின்றாரு. சரி கோவமா இருக்கியா, ஓகே சாரிடி பொண்டாட்டி, மாமாவுக்கு கால் முட்டி வலிக்குது, லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா எழும்பிடுவேன், இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சிறாரு. அந்த மனுஷனை பார்த்து உங்களுக்கா சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கா பாவம்னு தோணுது. அப்புறம்தான் அவரையும் அவரோட லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஹாப்பி என்டிங். இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.